ஏதோ ஒரு 2, 3 நாள் வந்து கோலப்பொடி தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு சாக் பீஸில் வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து அதே பழக்கமாயிடுச்சு. சாக் பீஸில் தான் அதிகமாக கோலம் போடுற மாரி இருக்குது. ஆனா பார்க்க இதுவே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனா கோலப்பொடியில் கோலம் போடுறது ரொம்ப நல்லது. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால ஒரு ரூ. 10 சாக் பீஸ் வாங்கி கோலம் போட்டிருக்கேன். அது தீர்ந்து போகிற வரைக்கும் வந்து கோலப்பொடி வாங்குற ஒரு ஐடியாவே கிடையாது. சரி ஃபஸ்ட்டு வச்சுட்டு இருக்க சாக் பீஸ்லாம் காலியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டுட்ருக்கேன். ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து பப்பாளி பழம் வந்து பழுக்க வச்சாச்சு. அது நல்லா பழுத்துடுச்சு. ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நாள்லேயே பழம் நல்லா பழுத்துடுச்சு. சரி அதை அப்படியே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். காலையில் இந்த வேலை தான் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா கூட சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கெட்டு போயிடுமோன்னு ஒரு பயத்தில் வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டு எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து காலையில் சப்பாத்தியே வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ணுறேன்னு நினைக்கிறேன். எப்போவுமே வந்து நைட்டில் தான் வந்து சப்பாத்தி போடுவோம். இன்றைக்கி எங்கள் 2 பேருக்கு தானே, அதனால் காலையிலே வந்து சப்பாத்தி வந்து செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சாச்சு. ஓரளவுக்கு வந்து இந்த புதினா செடி வந்து காப்பாற்றி வச்சுருக்கேன். தண்ணிலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வேலையை